சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு மார்ச் 11, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மட்டும் இருக்குன்னு நாம பார்க்காம அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில் தான் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். வீடியோவை புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான கிளாஸஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்பாக நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்கு 3 இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சென்டர் ஆஃப் தி இமேஜஸ்ல ஒருவருடைய போட்டோ குறிப்பிட்டிருக்காங்க. இந்த போட்டோல இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில் மகதாரி வந்தன திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை சத்தீஸ்கர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ மகதாரி வந்தன திட்டம்னா என்ன? பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படக்கூடிய ஒரு திட்டம். இதே திட்டத்தை தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை திட்டம் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுத்தினாங்க. ஓகேங்களா? ஸோ அதை ரிவைஸ் பண்றோம். டெல்லியில மகிழா சம்மன் நிதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மத்திய பிரதேசத்தில் ஆகர் அனுதன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பிணி பெண்களுடைய ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கும் விதமாக மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் சமீபத்திய காலங்களில் தொடங்கப்பட்டது. ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்தியாவில் மகதாரி வந்தன திட்டம் அப்படின்றது எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா சத்தீஸ்கர்ல தொடங்கியிருக்காங்க. சரி, இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். ஸோ தொடங்கி வைத்தவர் இந்திய பிரதமர். திட்டத்தின் நோக்கம் பெண்களை பொருளாதார ரீதியாக மேம்பாடு அடைய செய்யணும் அப்படின்றதற்காக இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ செயல்பாடு சத்தீஸ்கர் மாநிலத்தில் திருமணமான பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 நிதியுதவி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ தகுதியானவர்கள் அப்படின்னா 2024 ஜனவரி 1 நிலவரப்படி 21 வயதுக்கு மேற்பட்ட திருமணமான பெண்கள் அவங்க எல்லாருமே தகுதியானவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கூடுதல் பயனாளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களும் இந்த ஸ்கீம்ல பெனிஃபிஷரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதிர்பார்க்கப்படக்கூடிய பெனிஃபிஷரிஸ் எண்ணிக்கை எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 70 லட்சம் பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. முதல் தவணையாக நிதி ஒதுக்கீடு 655 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புக் கண்டென்ட் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கு அப்படின்னு ஒரு புக் கண்டென்ட் பார்க்குறோம். ஸோ பெண்களின் பொருளாதார வளர்ச்சி அல்லது அவங்களுடைய முன்னேற்றம் சமூகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனித உரிமைகளை முன்னெடுக்கும் போதும் அதன் வளர்ச்சியின் போதும் பெண்கள் மேம்பாடு அவசியமான நடைமுறைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீடித்த நிலையான வளர்ச்சிக்கு பெண்கள் முன்னேற்றம், மேம்பாடு மற்றும் பாலின சமத்துவம் அடைவது ஆகியன அவசியமான காரணிகள் அப்படின்னு ஸ்கூல் புக்கில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சியில் பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் சார்ந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எந்த மாநிலத்தில் தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்லாம் கேள்விகள் டிஎன்பிசி கேட்பாங்களா? இங்க பாருங்க, அது பெண்கள் சார்ந்த ஒரு திட்டமே தான். இந்தியாவின் எந்த மாநில அரசு பெண் குழந்தைக்கான லாத்லி பேட்டி திட்டத்தை துவங்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, வாங்க இன்றைக்கான இரண்டாவது கேள்வியை பார்க்க ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்பாக நண்பர்களே, நாம எப்படி ஒரு கேள்வியை அணுகிறோம் அப்படின்றது உங்களுக்கே புரியும். ஸோ ஸ்கீம் சார்ந்து உமன் எம்பவர்மெண்ட் சார்ந்து உமன் டெவலப்மெண்ட் சார்ந்து ஒரு ஸ்கீம் பார்த்தோம். ஸோ உமன் டெவலப்மெண்ட் சார்ந்தே புக் கண்டென்ட்டும் பார்த்தோம். உமன் எம்பவர்மெண்ட் சார்ந்தே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தாங்க ஒவ்வொரு நாளும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமா முழுமையா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. வாங்க இரண்டாவது கேள்வியை பார்க்கலாம். இரண்டாவது கேள்வியை பாருங்க. வட இந்தியாவின் முதல் அரசு ஹோமியோபதி கல்லூரி எங்கு அமைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை கத்வா, ஜம்மு காஷ்மீர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க அமைக்கிறாங்க. ஸோ இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் மணிப்பூர்ல இந்தியாவின் முதல் விளையாட்டு பல்கலைக்கழகம் அமைப்பதாக திட்டமிட்டிருந்தாங்க அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருந்தோம். சாம்பல்பூர் ஐஏஎம் சாம்பல்பூர் இந்திய பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது சமீபத்திய காலங்களில் நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதை ரிவைஸ் பண்றோம். ருபைதிகா அப்படின்றது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இங்க என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவின் முதல் நிலத்துறைமுகம் அப்படின்றது திறந்து வச்சாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. தற்பொழுது கத்வா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி வட இந்தியாவின் முதல் அரசு ஹோமியோபதி கல்லூரி அப்படின்றத அமைப்பதற்கு முற்படுறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். அமைவிடம் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ளது. ஸோ இந்த அறிவிப்பை வெளியிட்டது மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ 80 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 8 ஏக்கர் பரப்பளவில் இந்த கல்லூரி கட்டமைக்கப்பட போகுது. ஸோ விளையக்கூடிய நன்மைகள் அப்படின்னா வட இந்தியாவில் ஹோமியோபதி பட்டதாரிகளை உருவாக்க முடியும் இந்த கல்லூரி அங்கு அமையும் பொழுது. ஸோ தேவைப்படும் நோயாளிகளுக்கும் குறைந்த செலவில் ஹோமியோபதி சிகிச்சைகள் அளிக்க முற்பட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அரசின் அணுகுமுறை ஹோமியோபதி, ஆயுர்வேதா மற்றும் இயற்கை மருத்துவம் உள்ளிட்ட ஆயுஷ் துறையுடன் அல்லோபதியை ஒருங்கிணைப்பது அப்படின்றது நம்ம மத்திய அரசுடைய ஒரு அணுகுமுறையாக பார்க்கப்படுது. ஸோ அந்த அணுகுமுறையின் ஒரு பயணமாகத்தான் வட இந்தியாவின் முதல் ஹோமியோபதி அரசு கல்லூரி அப்படின்றத கத்வா அப்படின்ற இடத்துல நிறுவுறாங்க. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மருத்துவத்தின் தந்தைகள் சார்ந்த பெயர்களை நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து பார்க்க போறோம். அதுலயும் ஹோமியோபதி கல்லூரி பத்தி படிச்சதுனால ஹோமியோபதியின் தந்தை அப்படின்னா சாமுவேல் ஹன்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சித்தா அப்படின்றதுடைய தந்தை அகஸ்தியர், யுனானி ஹிப்போக்ரட்டஸ், யோகா பதஞ்சலி, ஆயுர்வேதம் சாரகா சம்ஹிதா. சாரகா சம்ஹிதாவா சுஸ்ருதரா? இது எனக்கு ஒரு டவுட் இருக்கு, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் சொல்லுங்க. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். இதுவும் கல்வி நிறுவனம் சார்ந்தே. இந்திய அரசு புதிய மத்திய பல்கலைக்கழகத்தை எங்கே நிறுவுவதாக அறிவித்தது? இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் என்ன? லடாக்கில் நிறுவுவதாக அறிவிச்சாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம்? 5வது நீர்வள இயக்கம் மழைநீர் சேகரிப்பு 2024 பிரச்சாரம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் டி, டெல்லியில தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? ஸோ கொல்கத்தாவில் என்ன பண்ணாங்க? நீருக்குள் மெட்ரோ திட்டம் முதல் முறையாக தொடங்கி வச்சாங்கன்னு பார்த்தோம். மும்பையில் 3வது உலகளாவிய கடல்சார் மாநாடு அப்படின்றது நடைபெற்றது. ஸோ அதுக்கப்புறம் சென்னையில் என்ன நடைபெற்றது அப்படின்னா இந்த மழைநீர் சேகரிப்பு அப்படின்ற கான்செப்டை முதல் முறையாக தமிழ்நாட்டிலிருந்து எவால்வ் ஆனது தான் இந்தியாவிற்கே. ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்கீமுக்கு முன்மாதிரியாக இருந்தது தமிழ்நாடு அப்படின்றது மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? அதற்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன். ஸோ டெல்லி அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 5வது நீர்வள இயக்கம் மழைநீர் சேகரிப்பு 2024ற்கான பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெரியணும். சரி, இது சார்ந்த விவரங்கள். இது தொடங்கி வைத்தது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அப்படின்றவங்க தான் தொடங்கி வச்சிருக்காங்க. கருப்பொருள் மகளிர் சக்தியின் மூலம் குடிநீர் சக்தி அப்படின்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுது. ஸோ பிரச்சாரம் வலியுறுத்தக்கூடிய 2 விஷயம், ஒன்று நீர் பாதுகாப்பு, இன்னொன்று நிர்வாகத்தில் பெண்களின் ஒருங்கிணைந்த பங்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நடத்தும் துறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய நீர் இயக்கம், நீர்வளம், நிதி மேம்பாடு மற்றும் கங்கை புத்துயிரூட்டல் துறையும் அதற்கப்புறம் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறையும் இணைந்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பிரச்சாரத்தை வெளியிடும் பொழுது, தொடங்கி வைக்கும் பொழுது 2 புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. அதுல ஒன்று எது என்ன அப்படின்னா ஜல்சக்தி அபியான் 2019 2023 வரை நிலையான நீர் எதிர்காலத்தின் பயணம் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு புக்கு. அதுக்கப்புறம் ஜல் ஜீவன் மிஷனின் முப்பட்டகத்தின் மூலம் பெண்கள் சக்தியின் 101 கண்ணோட்டம் அப்படின்ற இன்னொரு புத்தகமும் வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா மழைநீர் சேகரிப்பினால் உண்டாகக்கூடிய நன்மைகள் நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து பார்க்க போறோம். நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிப்பதற்கு உதவிகரமாக இருக்கும், நீர் தேவைகளை சமாளிப்பதற்கு பயனுள்ள வகையில் இருக்கும், வெள்ளம் மற்றும் மண் அரிப்பை தடுப்பதற்கு பயனுள்ள வகையில் இருக்கும். அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க? நிலத்தடியில் சேர்க்கப்படும் நீர் மனித மற்றும் விலங்கு கழிவுகளால் மாசடைவதில்லை, எனவே இதனை குடிநீராக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், இன்னொரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கிறோம். ஜல் சக்தி அபியான் அப்படின்ற திட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று மழைநீர் சேகரிப்பு, இன்னொன்று மாணவர் சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பது. இந்த 2 விஷயத்திற்கு அடிப்படையில் தான் ஜல் சக்தி அபியான் அப்படின்னு தொடங்கப்பட்டதுன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்றது இந்திய பிரதமரால் எப்பொழுது அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 15, 2019. ஸோ இந்த கேள்விகள்லாம் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்விகள். இந்த ஏரியாவில் நல்லா நம்ம ஸ்ட்ராங் ஆயிக்கணும். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. அப்ப இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்த கூட்டமைப்போடு ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. அந்த கூட்டமைப்புல எந்தெந்த நாடுகள்லாம் இருக்கு, அது சரியான நாடுகள் நீ பிக் பண்ணுப்பான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஐஸ்லாந்து இருக்கா? இருக்கு. அப்போ
லீக்டன்ஸ்டைன் அப்படின்ற ஒரு நாடு இருக்கா? இருக்கு. நார்வே இருக்கா? இருக்கு. சுவிட்சர்லாந்து இருக்கா? இருக்கு. அப்போ கொடுக்கப்பட்ட அத்துணை நாடுகளுமே இருக்கு. அப்ப ஆன்சர் ஆல் கரெக்ட் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ தடையற்ற வர்த்தக ஒப்பந்த கூட்டமைப்பில் 4 ஐரோப்பிய யூனியனில் அல்லாத நாடுகள் தான் இருக்காங்க. அந்த 4 நாடுகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 நாடுகளோட தான் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா மேற்கொண்டிருக்காங்கன்னு தெரியணும். இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் EFTA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது 1960. சோ உருவாக்கத்திற்கான காரணம் என்னன்னா, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணையாத நாடுகளுக்கான தடையற்ற வர்த்தக கூட்டமைப்பாக இது பார்க்கப்பட்டது. சோ யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் இந்தியாவும் தற்பொழுது ஒப்பந்தமிட்டிருக்காங்க. அதனாலதான் இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ ஐரோப்பிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை 2008 இருந்து ஒரு 21 கட்ட பேச்சுவார்த்தையா 2024 வரைக்கும் நடந்திருக்கு. தற்பொழுதுதான் ஒப்பந்தம் அப்படின்றது மேற்கொள்ள முற்பட்டிருக்காங்க இந்த ஐரோப்பிய யூனியனில் இணையாத நாடுகளும் இந்தியாவும் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ 4 ஐரோப்பிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை 2008 இருந்து நடந்தது. சோ இப்போ ஒப்பந்தம் மேற்கொண்டுட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக விளையக்கூடிய நன்மைகள் அப்படின்னா, இந்தியா வெளிநாட்டு முதலீடுகளை அதிகமாக ஈர்க்க முடியும். 15 ஆண்டுகள்ல 8.27 லட்சம் கோடி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதன் மூலமாக வேலை வாய்ப்பு உருவாக்கம் 10 லட்சம் நபர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ கிடைக்கும் சலுகைகள், இந்தியாவிற்கு என்ன சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னா, அனைத்து இந்திய தயாரிப்புகளுக்கும் வரி விலக்கு அப்படின்றது இந்த 4 நாடுகளும் அளிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம நாட்டு பொருட்களை அங்க கொண்டு போய் விற்கலாம், அதுக்கு வரி போட மாட்டாங்க. பதப்படுத்தப்பட்ட வேளாண் பொருட்களுக்கு வரி சலுகையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, இந்தியா கொடுக்கக்கூடிய சலுகைகள் அந்த நாடுகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இறக்குமதியாகும் 82.7% பொருட்களுக்கு வரி சலுகை நாம தர்றோம். அதுல 80% பொருட்கள் தங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பொருளாதார கொள்கை சார்ந்த ஒரு விஷயத்தை தான் புக் கண்டென்ட்ல பார்க்குறோம். வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்றாங்க. 1991 முதல் செயல்பட்டு வரும் புதிய வர்த்தக கொள்கையின் முக்கிய அம்சங்கள் ஆவன. சோ 1991க்கு முன் இந்திய இறக்குமதியானது ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்பட்டது. 1992 இருந்து எதிர்மறை பட்டியல் மூலம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக ஏப்ரல் 1, 1992 ஆண்டு உருவாக்கப்பட்ட வர்த்தக கொள்கையின்படி ஏறத்தாழ அனைத்து இடைவினை மற்றும் மூலதன பண்டங்களுக்கு இறக்குமதி சுதந்திரமாக்கப்பட்டன. 71 பொருட்களுக்கு மட்டும்தான் தடை விதிக்கப்பட்டிருந்தது அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. ஓகேங்களா? 1991க்கு பிஃபோர் நம்ம க்ளோஸ்டு எக்கனாமியா இருந்தோம். 1991க்கு ஆஃப்டர் நம்ம ஓபன் எக்கனாமி ஆனோம் அப்படின்ற விஷயங்களை இதுல சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்குறோம். இந்த மாதிரி 2 நாடுகளுக்கு இடையே சர்வதேச ஒப்பந்தங்கள் சார்ந்தெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களா? அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு கேள்விதான் இது. ஐரோப்பியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பரிமாற்ற ஒப்பந்தம் அப்படின்றது நடைபெற்றது. அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளித்த நீதிமன்றம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன? ஐரோப்பிய நீதிமன்றம் லக்சம்பர்க் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்பது வழக்கம். ஸோ ஓரிரு தகவல்கள் முக்கியமான விஷயமா இருந்தால் நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், இந்தியாவில் சமுத்திராயன் திட்டம் செயல்படுத்தப்பட்ட உள்ள ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை 2025 இந்தியாவில் சமுத்திராயன் திட்டம் அப்படின்றத செயல்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் 2035 இஸ்ரோ வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தை அமைப்பதற்கு இலக்காக நிர்ணயிச்சிருக்காங்க நம்ம பார்த்தோம். 2047 வளர்ந்த இந்தியா விக்சித் பாரதத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதற்கான பட்ஜெட் தான் இப்போ இன்ட்ரீம் பட்ஜெட்ல போட்டாங்க. ஸோ அதற்கான திட்டங்கள் தான் தொலைநோக்கு திட்டங்களாக வகுத்துட்டு இருக்காங்க. ஸோ 2030 அப்படின்றது இந்தியா 5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கிய இலக்கான ஆண்டாக வச்சிருக்காங்க. தமிழ்நாடு $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கிய இலக்காக வைத்திருக்கக்கூடிய ஆண்டு தான் 2030 அப்படின்னு தெரியணும். ஸோ 2025 இந்தியா சமுத்திராயன் திட்டத்தை செயல்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அறிவிப்பு வெளியிட்டது புவி அறிவியல் அமைச்சர், எர்த் சயின்ஸ் மினிஸ்டர் தான் சொல்லியிருக்காங்க. சமுத்திராயன் திட்டம்னா என்னப்பா? அதோடைய முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, ஆழ்கடலுக்கு மனிதனை அனுப்பி ஆய்வு செய்வதுதான் சமுத்திராயன் திட்டத்துடைய முதன்மையான நோக்கம். காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆழ்கடலில் இதுவரை கண்டறியப்படாத கனிமங்கள் போன்ற ஆழ்கடல் வளங்களை ஆய்வு செய்வது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ உருவாக்கப்பட்டுள்ள கருவி மத்சயா 600 அப்படின்ற கருவி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அனுப்பப்பட உள்ள நபர்கள் 6000 மீட்டர் ஆழத்திற்கு 3 நபர்கள் அனுப்பப்பட போறாங்க. ஸோ என்ன பண்ண போறாங்க? அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் ஆராய்ந்து நம்ம கிட்ட வந்து தகவல்களை வெளிப்படுத்துவாங்க. ஸோ
ஆய்வு வாகனம் இந்த மட்சயா 6000 அப்படின்ற இந்த ஆய்வு வாகனம் சோதனைக்கு உட்படுத்தப்படுவது 2024 இறுதி காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025 சமுத்திராயன் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு புவி அறிவியல் அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப ஆழ்கடல் ஆராய்ச்சியாளர்கள் சார்ந்து நம்ம புக்ல கொடுக்கப்பட்ட விஷயங்களை பார்க்க போறோம். சில்வியா ஏரல் அப்படின்றவங்க அமெரிக்காவை சார்ந்தவங்க. ஸோ ஒரு ஆழ்கடல் ஆராய்ச்சி நிபுணர். ஓகேங்களா, கடல்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பிற்காக சிறந்து செயலாற்றிய ஒரு நபர். கோலத்தின் கதாநாயகன் அப்படின்ற பட்டத்தை முதல்ல பெற்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டில் ஜாக்குவெல் யூஎஸ் காஸ்ட்ரோ அப்படின்னு ஒருத்தர் ஆழ்கடல் ஆராய்ச்சியாளராக இருந்திருக்காரு. ஸோ கடற்படையில் தகவல் சேவை பிரிவில் பணியாற்றிய இவர் ஷாங்காய், ஜப்பான் மற்றும் சோவியத் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு பல்வேறு பணிகளுக்காக அனுப்பப்பட்டிருக்காரு. 1945 போரின் சிலுவை என்ற விருதும் 1985 அமெரிக்க அதிபரின் சுதந்திரத்தின் பதக்கமும் இவருக்கு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ ஆழ்கடல் ஆராய்ச்சி சார்ந்து சமுத்திராயன் திட்டம் பத்தி படிச்சோம். ஆழ்கடல் ஆராய்ச்சியாளர்கள் சார்ந்து நம்ம புக்ல கொடுக்கப்பட்ட ஒரு தகவல் பார்த்தாச்சு. ஓகேங்களா, அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. பின்வருவனவற்றுள் எது உலகின் மிகப்பெரிய சூழல் மண்டலம் கேட்டிருக்காங்க. கடல் தான் வந்து மிகப்பெரிய சூழல் மண்டலமாக பார்க்கப்படுது. ஓகேங்களா, சரி, அடுத்த விஷயம், 6வது ஆஸ்கர் விருது பட்டியலில் 2023க்கான சிறந்த திரைப்படத்துக்கான ஆஸ்கர் விருதை வென்ற படம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓப்பன்ஹைமர் அப்படின்ற படம் தான் வென்றிருக்கு. ஓகேங்களா, ஸோ 2015ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை பெற்ற படம் எது அப்படின்னா தனி ஒருவன் அப்படின்னு சமீபத்திய காலங்கள் நம்ம படிச்சோம். டு கில் எ டைகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவணப்படம், இந்தியாவை சார்ந்த ஒரு ஆவணப்படம் ஆஸ்கர் விருது இறுதிப்பட்டியலுக்கு சென்றது அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம பார்த்தாச்சு. கடைசி விவசாயி அப்படின்றது 69வது தேசிய திரைப்பட விழாவில் சிறந்த தமிழ் பட விருதாக கடைசி விவசாயி அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ ஓப்பன்ஹைமர் அப்படின்ற படம் வந்து 96வது, ஓகேங்களா, 96வது ஆஸ்கர் விருது பட்டியலில் 2023க்கான சிறந்த திரைப்படத்துக்கான ஆஸ்கர் விருதை வென்ற படமாக இது பார்க்கப்படுது. ஓகேங்களா, சரி, அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நடைபெற்ற இடம் யுஎஸ்ஏல லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற இடத்துல தான் நடைபெற்றது. ஓப்பன்ஹைமர் வெர்சஸ் ஆஸ்கர் 2024 13 ஆஸ்கர் விருது பட்டியல்களில் இந்த ஓப்பன்ஹைமர் திரைப்படத்திற்கான விருது பட்டியலில் இடம்பெற்றது. ஸோ வென்ற விருதுகள் ஓப்பன்ஹைமர் சிறந்த படத்திற்கு வென்றது. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிறந்த இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் ஓப்பன்ஹைமர் படத்தை இயக்குனவர் தான். சிறந்த நடிகர் சிலியன் மார்ஃபி ஓப்பன்ஹைமர்ல நடிச்சவர் தான். சிறந்த உறுதுணை நடிகர் ராபர்ட் டவுனி ஓப்பன்ஹைமர்ல நடிச்சவர் தான். சோ மொத்தமாக இந்த ஓப்பன்ஹைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படம் மற்றும் 7 ஆஸ்கர் அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. 2017ஆம் ஆண்டிற்கான ஆஸ்கர் தொழில்நுட்ப விருதினை பெற்ற கிரண் பட் அப்படின்றவங்க இந்தியாவில் எந்த ஊரை சார்ந்தவங்க? கோயம்புத்தூரை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சரி, இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, கீரவாணி அப்படின்றவங்க ஆஸ்கர் அவார்டு அப்படின்றத கடந்த ஆண்டு பெற்றாங்களா இல்லையா? அப்படி பெற்றாங்கன்னா அவங்க என்ன திரைப்படத்துல இசையமைத்ததற்காக பெற்றாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இங்க பாருங்க, அடுத்த விஷயம், இந்தியாவில் தனியார் மூலம் அனுப்பப்படும் 2வது ராக்கெட்டின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை அக்னிபான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ 1வது ராக்கெட் அப்படின்னா விக்ரம் எஸ், ஸ்கை ரூட் ஏஜென்சி தான் வந்து இந்த விக்ரம் எஸ் அப்படின்ற ராக்கெட் வந்து தயாரிச்சிருப்பாங்க. ஸோ அக்னிபான் அப்படின்றது 2வது தனியார் ராக்கெட்டாக பார்க்கப்படுது. ரோஹிணி RH-100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டிங் ராக்கெட் வந்து குலசேகரப்பட்டினத்திலிருந்து அனுப்புனாங்க, நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதை ரிவைஸ் பண்றோம். பால்கன் ரைன் ராக்கெட் மூலமாக GSAT-20 செயற்கைக்கோள் அனுப்புவதற்கு NSIL-ம் SpaceX நிறுவனமும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பெற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதை ரிவைஸ் பண்றோம். ஸோ அக்னிபான் அப்படின்றது இந்தியாவில் தனியார் மூலம் அனுப்பப்படும் 2வது ராக்கெட்டாக பார்க்கப்படுது. ஓகேங்களா, சோ தயாரித்த நிறுவனம் அக்னிகுல் ஸ்டார்ட் அப் நிறுவனம், தரமணியில சென்னையில இருக்கு. ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் என்ன திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னா, மார்ச் 2024 இறுதியில் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தனியார் ஏவுதளம் ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் தனியார் ஏவுதளமாக இது பார்க்கப்படுது. ஸோ உதவிய நிறுவனம் இஸ்ரோ தான் உதவி பண்ணாங்க. ஸோ இடம் சத்தீஷ் தவான் ஆய்வு மையத்தில் இருந்தா இந்த ராக்கெட்டை விண்ணில் செலுத்த போறாங்க. அக்னிபான் ராக்கெட் வந்து சிறிய வகையிலான ஒரு ராக்கெட் தான். உருவாக்கியது சென்னை ஐஐடியும் அக்னிகுல் காஸ்மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனமும் சேர்ந்து தான். ஸோ இதோடைய கேப்பபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா
300 கிலோகிராம் எடை கொண்ட விண்கலத்தை சுமந்து செல்லும் வல்லமை படைத்தது. 700 கிலோமீட்டர் தொலைவு உயரம் வரை செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இயக்கம் கிரியோஜெனிக் என்ஜின் மூலமாக இந்த ராக்கெட் இயக்கப்படுது அப்படின்னு விஷயங்களும் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிரியோஜெனிக் அப்படின்றது பத்தி நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து தெரிஞ்சுக்க போறோம். கிரியோஜெனிக் இயக்கு பொருள்கள் தாழ் வெப்பநிலை அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கூலிங்கா இருக்கக்கூடிய சூழல்ல செயல்படக்கூடிய ஒரு என்ஜின் தான் கிரியோஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகை இயக்கு பொருள்களில் எரிபொருள் அல்லது ஆக்சிஜன் காரணி அல்லது 2 திரவ வாயுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவை மிக குறைந்த வெப்பநிலையில் வைக்கப்பட்டிருக்கும். இவை இயக்கு பொருள்களை எரியூட்ட தனியான அமைப்புகள் தேவையில்லை. இவற்றை ஒன்றாக சேர்த்து கலக்கும் பொழுது இவை ஒன்றோடொன்று வினைபுரிந்து எரிய தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. PM பிர்லா பிளானட்டரியம் பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வானியல் சார்ந்த ஒரு விஷயமே பார்க்குறோம். ஸோ சென்னையில் இருக்கு அப்படின்னு தெரியணும், கொல்கத்தால இருக்கு, ஹைதராபாத்ல இருக்கு, இந்தியாவில் 3 இடத்துல இருக்கு. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய கிராமங்களில் மருத்துவ சேவையை நவீன தொழில்நுட்ப உதவியுடன் எடுத்து செல்லும் திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை இ ஸ்மார்ட் கிளினிக் அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வந்து ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டம். ஓகேங்களா? ஸோ PM கிராம் சதக் திட்டம் அப்படின்றது இந்திய பிரதமர் அவர்களால் இந்த திட்டத்தின் வாயிலாக பல கிராமங்கள் இணைப்பிற்கான சாலைகள் அப்படின்றது உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ அதை நினைவு கூறும் விதமாக இந்த திட்டம் வைக்கப்பட்டது. உன்னதி திட்டம் அப்படின்றது சமீபத்திய காலங்கள் நம்ம படித்தோம். உத்தரப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய, அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் வேலை வாய்ப்புகளையும் தொழில் திறனையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் உன்னதி திட்டம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ தற்பொழுது இ ஸ்மார்ட் கிளினிக் திட்டம் அப்படின்றது எதற்கானது அப்படின்னா, இந்திய கிராமங்களில் மருத்துவ சேவையை நவீன தொழில்நுட்ப உதவியுடன் எடுத்து செல்லக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு தெரியணும். ஸோ நடைபெற்ற விஷயம் என்ன அப்படின்னா, லார்ட்ஸ்மார்க் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, உன்னத் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு திட்டம் இருக்கு. இவங்க 2 பேரும் இணைந்து அறிமுகப்படுத்திய திட்டம் தான் ஸ்மார்ட் கிளினிக் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தொடங்கி வைத்தது இந்திய பிரதமர் அவர்கள் தான். ஓரிரு தினங்களுக்கு முன்பாக ராஜ்கோட் எய்ம்ஸ்ல இருந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. இ ஸ்மார்ட் கிளினிக் திட்டம் நோக்கமே கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையை விரிவுபடுத்துவது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பர்டிகுலரா என்ன மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுவாங்க அப்படின்னா, ரத்த பரிசோதனை உட்பட அடிப்படையான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மருத்துவரின் ஆலோசனை பெறவும் வழிவகை செய்யப்படுகிறது. சமத்துவமிக்க மருத்துவ சேவைக்கான பயணமாக இந்த திட்டம் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் இங்க பாருங்க, ஊரகத்துல சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு என்ன அமைப்பு முறை இருக்கு அப்படின்னா, நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து தெரிஞ்சுக்க போறோம். தேசிய ஊரக நல அமைப்பு, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 ஏப்ரல் 2005 காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. நலிவடைந்த ஊரக மக்களுக்காக குறைந்த விலையில் எளிதில் பெறக்கூடிய தரமான ஆரோக்கிய வசதிகளை ஏற்படுத்தி தருவது தான் இந்த அமைப்புடைய நோக்கமாக பார்க்கப்படுது. குடிநீர், சுகாதாரம், கல்வி, ஊட்டச்சத்து, சமூக மற்றும் பாலின சமத்துவம் போன்றவற்றை அடைவதற்காக சிறப்பாக செயல்படும் சமூக நீதி பரவலாக்கப்பட நல விநியோக முறையை ஏற்படுத்துவதே இந்த அமைப்பின் முக்கிய நோக்கமாகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனப்பெருக்கம், தாய்மை பேறு, சிசு மற்றும் குழந்தை மற்றும் வளரிளம் பருவத்தினரின் நலனுக்காக பல்வேறு பணிகளை NRHM மேற்கொள்கிறது. மகப்பேறு மற்றும் குழந்தை நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது இந்த நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் இங்க பாருங்க, இதுவே ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. தேசிய ஊரக நல அமைப்பு எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 12 ஏப்ரல் 2005 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொருத்துக. இஸ்லாமிய மதத்தை தழுவியவர்களுக்கான இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் எவ்வளவு தருவதாக தற்பொழுது தமிழக அரசு உத்தரவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, 3.5% இடஒதுக்கீடு ஏற்கனவே இஸ்லாம்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இஸ்லாம்ஸை பின்பற்றக்கூடிய நண்பர்களுக்கும் இனிமேல் 3.5% இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே இடஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் காமினி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவிங்கி புலி வந்து குணோ தேசிய பூங்கால 5 குட்டிகளை இருக்கு. ஸோ 20 குட்டிகள் அப்படின்றது அறிமுகப்படுத்தப்பட்டது. நமீபியால இருந்து 8 குட்டிகள் அப்படின்றது 8 சிவிங்கி புலிகளும், தென்னாப்பிரிக்காவிலிருந்து 12 சிவிங்கி புலிகளும் குணோ தேசிய பூங்கா மத்திய பிரதேசத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. தற்பொழுது 26 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்படி கூட கேட்பாங்க, சிவிங்கி புலிகள் திட்டம் எங்க ஆரம்பிக்கப்படுது? குணோ தேசிய பூங்கா மத்திய பிரதேசம். இந்திய தேசிய ஆவண காப்பகம் 134வது நிறுவன தினம். ஃபர்ஸ்ட் இந்திய தேசிய ஆவண காப்பகம் கொல்கத்தால இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ 134வது நிறுவன தினம் மார்ச்
11 கொண்டாடப்படுது. 1891 அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ பென்சிலின் ஜி அப்படின்ற மருந்து, இந்த தடுப்பு மருந்து வந்து 1990களுக்கு அப்புறம் இந்தியாவில் தயாரிக்கப்படுவதே இல்லை. தற்பொழுது இந்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க மீண்டும் பென்சிலின் ஜி அப்படின்ற தடுப்பூசியை நாம தயாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன? 3.5% அப்படின்னு தெரியணும். ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஷெட்யூல் கேஸ்ட்ல அருந்ததியர் சமூகத்திற்கு தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து இங்க பாருங்க, பாக்டீரியாக்களின் செல் சுவர் உருவாக்குதலை தடுக்கக்கூடிய உயிர் எதிர்ப்பி அப்படின்னா எதை சொல்றாங்க? பென்சிலின் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி, இந்தியர்கள் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் எப்டன் போபண்ணா அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க? மிகவும் அதிகமான வயதில் யுஎஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றாங்க அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்க பாருங்க, காங்மின் சியோக் ஜுயோக் அப்படின்றவங்க கடந்த ஆண்டு வந்து தென்கொரியாவை சார்ந்தவங்க இந்த பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்தாங்க. தற்பொழுது சாத்விக் சாய்ராஜும் சிராக் ஷெட்டியும் சீனாவை சார்ந்த யாங் போ லிஜேஹிப் அப்படின்றவங்கள தோற்கடிச்சு தான் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி ரொம்ப சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர்களாக திகழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு குயிக் ரிவிஷன், மகதாரி வந்தன திட்டம் பெண்களுக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படக்கூடிய திட்டம் பிரதமர் அவர்களால் சத்தீஸ்கரில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம பார்த்தோம். முதல் அரசு ஹோமியோபதி கல்லூரி, வட இந்தியாவில் முதல் அரசு ஹோமியோபதி கல்லூரி கத்வா அப்படின்ற இடத்துல ஜம்மு காஷ்மீர்ல அமைக்க போறாங்க அப்படின்னு விஷயம் நம்ம பார்த்தோம். மழைநீர் சேகரிப்பு 2024க்கான பிரச்சாரம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? டெல்லி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஐஸ்லாந்து, அதற்கப்புறம் நார்வே போன்ற 4 நாடுகளோடு, ஐரோப்பிய யூனியனில் இணையாத 4 நாடுகளோடு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஸோ சமுத்ராயன் திட்டம் 2025 செயல்படும் சொல்லிட்டு புவி அறிவியல் அமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்க? அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆழ்கடல்ல ஆராயுது சமுத்ராயன் திட்டம், மத்சயா 6000 அப்படின்றது அதோடைய கருவியோட பேரு. ஓப்பன் ஹெய்மர் அப்படின்ற திரைப்படம் சிறந்த திரைப்படமாக ஆஸ்கர் அவார்டுக்கு வின் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அக்னிபான் அப்படின்றது இந்தியாவில் 2வது தனியார் மூலம் அனுப்பப்படக்கூடிய ராக்கெட்டாக பார்க்கப்படுது. இ ஸ்மார்ட் கிளினிக் அப்படின்ற திட்டம் வந்து டெல்லியில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்துடைய நோக்கமே வந்து ஊரக பகுதிகளில் சிறந்த சுகாதார சேவைகளை நவீன தொழில்நுட்ப உதவியோடு கொடுப்பது அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ காமினி சிவிங்கி புலி குணோ தேசிய பூங்காவுடன் தொடர்புடையது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி அவர்கள் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.